தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் சி ஜோசப் விஜய் நிர்வாகத்தில் முதல் சில நாட்களிலேயே ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. தனது தனிப்பட்ட ஜோதிடரை அரசு பதவியில் அமர்த்திய முடிவை கூட்டணி கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பணிந்து முதல்வர் விஜய் இப்போது அதிரடியாக ரத்து செய்துள்ளார். சமீபத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு பணி அதிகாரியாக அதாவது OSD-யாக விஜயின் தனிப்பட்ட ஜோதிடரான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பு வெளியான நிமிடம் முதலே தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயல் வீச தொடங்கியது. குறிப்பாக விஜயின் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPM மற்றும் CPI போன்ற இடதுசாரி கட்சிகள் இந்த முடிவை வெளிப்படையாகவே கடுமையாக விமர்சித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்னதாகவே சட்டமன்றத்தில் பேசிய VCK MLA வன்னியரசு, எங்கள் அரசு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர ஜோதிடத்தின் அடிப்படையில் அல்ல என்று ஆணைத்தரமாக தனது கருத்தை பதிவு செய்தார். ஒரு மதசார்பற்ற மற்றும் முற்போக்கு கொள்கை கொண்ட அரசு இப்படி ஒரு நியமனத்தை செய்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விமர்சனங்களை வெறும் புகாராக மட்டும் பார்க்காமல் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவராக உடனடியாக காது கொடுத்து கேட்டார் முதலமைச்சர் விஜய். அதன்படியே வெற்றிவேலின் நியமனத்தை ரத்து செய்ததற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்போம் என்று சட்டமன்றத்தில் அவர் சூள் உரைத்ததற்கு இணங்க இந்த பதவி நீக்கம் ஒரு முக்கிய நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தனது தனிப்பட்ட விருப்பங்களை விட பொதுவான நிர்வாக தரமும் கூட்டணி கட்சிகளின் கருத்தும் முக்கியம் என்பதை இந்த செயல் மூலம் விஜய் மெய்ப்பித்துள்ளார். ஆரம்பத்திலேயே எழுந்த இந்த சிக்கலை மிக தந்திரமாக கையாண்டு தனது மதசார்பற்ற முகத்தை அவர் காப்பாற்றிக் கொண்டுள்ளார். முதல்வரின் இந்த திடீர் யூ-டர்ன் முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது விஜயின் பலவீனம் என்று நினைக்கிறீர்களா அல்லது அவரது அரசியல் முதிர்ச்சியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.